அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் வந்தனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், அல் குர்ஆன் கூறுகின்ற விடயம். அதாவது நாங்கள் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ்விடம் கொஞ்சம் கேட்கக்கூடாது, கூடுதலாக கேட்க வேண்டும். மனிதனை பொறுத்தவரை மனிதனிடம் கேட்கவே கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்விடம் கொஞ்சம் கேட்டால் அல்லாஹ் கோபம் கொள்வான், மனிதன் கொஞ்சம் கேட்டாலும் மனிதன் கோபம் கொள்வான். எனவே மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் இதுதான். எனவே கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் கேள், உதவி கோருவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் உதவி கோர் என்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவனாக இருக்கிற போது நபி அவர்கள் போதித்த அந்த போதனைகளில் ஒன்று இது. எனவே நாம் அல்லாஹ்விடம் எப்படி கேட்பது? இந்த உலகத்தை சுவனமாக ஆக்கித்தா என்று கேட்கலாமா? இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம், ஈயின் இறக்கைக்கு பெறுமதியான உலகம் இது, இந்த உலகம் ஒரு நடைப்பிடம், தேடுவது நாய்கள் என்ற அடிப்படையில் கேட்காமல் இருப்பதா? எங்கிருந்து இந்த பிரார்த்தனையை கற்றுக்கொள்வது என்றால் திருமறை தெளிவாகவே கற்றுத்தருகிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். 3 அம்சங்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் ஹசனா என்ற ஒன்றை தா, மறு உலகிலும் அதே ஹசனாவை தா, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடு. இந்த துவா குர்ஆன் கற்றுத்தரும் துவா. ஆனால் ஒருவரிடம் இந்த உலகத்தை சொர்க்கம் போன்று ஆக்கித்தா என்று கேள் என்றால் உலக ஆசை பிடித்தவன் என்று உடனே தீர்ப்பு தந்து விடுவான். நபி அவர்களுடைய போதனைகளில் ஒன்றென்றை எடுத்துக்கொண்டு இப்படி கேட்பது ஹராம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் பாருங்கள், அல் ஹசனா என்பது உலகத்தில் அதிகமான நன்மைகள், அல் மாலுல் கதீர் அல் ஹைருல் கதீர் என்று அதிகமான நலன், அதிகமான நலவுகள், சொத்துக்கள் என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய விடயம்தான் ஹசனா. எனவே இந்த உலகத்தை நீ சுவனம் போன்ற ஒன்றாக ஆக்கித்தா, அதாவது சிமிலர் பரடைஸ், மறுமையை நீ ரியல் பரடைஸ். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் என்னதான் செய்தாலும் மறுமையில் அடைகின்ற சுவனத்தை ஒருவன் அடைந்து கொள்ள முடியாது. குறிப்பிட்ட அளவு சாப்பிட முடியும், குறிப்பிட்ட அளவு தான் தூங்க முடியும், குறிப்பிட்ட அளவு தான் அனுபவிக்க முடியும். ஆனால் மறுமையிலே மலம் சலம் கழிக்காத அந்த இடத்திலே விரும்பியதை சாப்பிடலாம். எனவே மறுமையில் ரியல் பரடைஸையும் இந்த உலகத்தில் சிமிலர் பரடைஸையும் தான் நரக நெருப்பிலிருந்து பாதுகார் என்று கேட்கின்ற இந்த பிரார்த்தனையின் அர்த்தம் புரியாமல் இருக்கிறார்கள். எனவே என்னிடம் கேட்பவர்கள் இல்லையா என்று அடிவானத்திலே எழுந்து வருகின்ற நேரத்திலே ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான். இறைவனிடம் இந்த உலகத்தில் எனக்கு சுவனம் போன்ற ஒரு வாழ்க்கையை ஆக்கித்தா, பிச்சை கேட்கின்ற மனிதனாக ஆக்கி விடாதே. போதுமென்ற மனம் பொன் செய்யும் மருந்து என்று சொல்கிறார்கள். போதுமென்ற மனம், கொஞ்சத்தை கொண்டு திருப்திப்படல், இதுதான் வாழ்க்கை என்று உபதேசம் செய்கிறார்கள். ஏழையாக வாழ வைத்து ஏழையாக மரணிக்க செய் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு பொன்மொழியை சொல்கிறார்கள். ஏழையா எளிமையா, இந்த 2 சொல்லுக்கு வித்தியாசம் புரியவில்லை. மிஸ்கீன் என்ற அரபு பதத்தை வறியவன், ஒன்றுக்கும் வக்கில்லாதவன் என்று மொழிபெயர்க்கிறார்கள். அப்படி அல்ல. மிஸ்கீன் என்ற சொல் ஒரு அப்பாவிக்கு சொல்வது, ஒரு சிம்பிளாக வாழ்வோருக்கு சொல்வது. எனவே இந்த உலகத்தை சிம்பிளாக ஆக்கிவை. இந்த உலகம் உன் கையில் இருக்கட்டும், அல்லாஹ் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். கையில் இருக்கிறது கையோடு சென்றால் கவலை இல்லை, இதயத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்பது போதும். எனவே கையோடு வந்தது கையோடு போகட்டும். உலகம் எனும் இந்த உருண்டையை உன் கையில் வைத்து உருட்ட வேண்டிய நீ உலகம் வேண்டாம் என்று சொல்வது எந்த வகையில் தகும்? எனவே பெரன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொன்ன பிரார்த்தனை. எனவே நீங்கள் எல்லோரும் இந்த பிரார்த்தனையை நம்பிக்கை வைத்து கேட்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.